ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி எண்ணெய் காய்ச்சிக்கலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். தலைக்கு ஹேர் ஆயில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம பாத்திரத்தில் போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, காய்ச்சலாம் வேண்டியதில்லை. எப்படி ஒரு சிம்பிளான மெத்தடுன்னு பார்க்க போகிறீங்க. ஒரு கை நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அந்த கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். மொறு நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேப்பிலை வந்து யூஸ்வலாக போடுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எப்போவுமே சேர்த்திப்பேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய், மருதாணி, கொஞ்சம் விளக்கெண்ணெய். அதாவது 300 ml நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 20 mlக்கு வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேங்க. விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். அது போட்டோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிறையா போட்டுட்டோன்னா குளிர்ச்சியாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, அதனால் கம்மியாக போட்டிருக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம். இந்த ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டப்பாலாம் நான் வச்சு காட்டியிருக்கேங்க. அப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா விட்டமின் இ, அதாவது கேப்சியூல். இந்த இவியான் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, நீங்கள் எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஷைனிங் நல்லாவே இருக்கும். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையாக தான் வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரோஸ்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. வெந்தயத்தையும் அதே மாதிரி நம்ம சீரகம் எடுத்து வச்சுருக்க பார்த்திங்கள்ல, அதையும் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மிக்சியில் வந்து பருன்னு அரைச்சிக்கலாம். இந்த இலையெல்லாம் போட்டுட்டோம்னா அது இதாகாது, அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சுத்து வந்து நல்லா இப்படி அரைச்சாச்சுங்க. வேணும்னா சின்ன சேராக இருந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு வந்து நல்லா நிகன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக எடுத்து வச்சுருக்கோம்ல, மருதாணி, கருவேப்பிலை, அதே மாதிரி வந்து வேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை எதுக்காக நான் போடுறேன்னா, டேண்ட்ரஃபோ இல்லைன்னா ஸ்கூலுக்கோ நம்ம வெளியிலோ போகிறோன்னா இந்த பெயின் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, வேப்பிலோட கசப்புக்கு வந்து பெயின்லாம் இருக்காதுங்க, அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக நான் காட்டுறேன் எந்த இது பாட்டிலில் வந்து வருங்கிறதுக்காக நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். 300 mlக்கு வந்து பியூராக இருக்கிற தேங்காய் எண்ணெய். பியூர்னால் நீங்கள் செக்கிலாட்டை எண்ணெய் அந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. இந்த பாட்டிலில் ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்காக இந்த பாட்டிலை காட்டுறேன். அதிலிருந்து கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலினாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு ஒத்துக்கும்னா நீங்கள் அந்த விளக்கெண்ணையும் யூஸ் பண்ணலாம். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒத்துக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பெரிய ஜாரில் வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லா வந்து கோபுரம் மாதிரி இருக்கிற அளவுக்கு வந்து நல்லா இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களோட எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஈஸியானது என்னென்னா, சில சமயத்தில் முன்னாடி வந்து நான் வடச்சட்டியில் வந்து நானே எண்ணெய் காய்ச்சிட்டு இருந்தேங்க. அந்த ஒரு பதம் நான் வித்துட்டேனாலே வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தது. தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. எண்ணெய் வந்து எல்லாத்தையுமே போட்டு காய்ச்சும் போது வந்து நல்லா வரலின்னா ஒரு ஸ்மெல் வந்துடுது. அதை விட நம்ம ஈஸியாக ஒன்று மெத்தட் ட்ரை பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இதை வந்து இந்த கிளாஸ் அப்படியே வச்சிடணும். நல்லா பாருங்கள், கலர் மாறது அப்படியே தெரியும். இந்த தண்ணி இருக்குல்ல, நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி சூடு ஆறுற வரைக்கும் அந்த பாட்டில் வந்து அதுக்குள்ளாரியே இருக்கட்டுங்க. நல்லா வந்து பாட்டில் வந்து இந்த பச்சையாக இருக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியுதுல, நல்லா பியூராக இருக்கிற மாதிரி. இதே நான் வந்து எண்ணெயில் காய்ச்சும் போது கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்னா, தேய்க்கிறதுக்கு முன்னாடி சன்லைட்டில் வச்சிடலாம். டெய்லி காலையில் சன்லைட்டில் வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து காய்ச்சினதுக்கப்புறம் அதில் அப்படியே வந்து ஒரு 2 நாளைக்கு சன்லைட் வரும்போது வச்சிடலாங்க. வச்சிங்கன்னா நல்ல கலர் மாதிரி நல்லா அந்த சூட்டுக்கே வந்து அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நாள் போதும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெள்ளை துணியை போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து மேலே ஆப்பில் அது வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இது பார்த்தீங்கள்ல, இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் 2 நாள் அப்படியே வெயில வச்சு நான் எடுத்துட்டேன். ஆறி நான் ஃபில்ட்ரெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த கேப்சூல் காமிச்ச பார்த்தீங்களா, அப்போ தாங்க நம்ம போடணும். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னா, வெயில் வர நேரத்தில் வந்து நான் வெயில் எடுத்து நான் வச்சுருவேன். தலைக்கு தேய்க்கும் போதும் வந்து வெயில் டைமில் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெயிலில் இது பண்ணிக்கலாம். மீதி பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் கரெக்டான அளவுக்கு இருந்துச்சுங்க. நம்மளால எப்போவுமே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியல. இந்த எண்ணெய் தீந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த எண்ணெயில் நம்ம அடுத்த செட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் காய்ச்சணும், நம்மளுக்கு வந்து எல்லா பொருளும் இமீடியட்டாக கிடைக்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. நம்ம நல்லா கை நிறையா எடுத்து சேர்த்து வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டு அந்த பொடியை வந்து ஒரு செட் வந்து நீங்கள் அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செட் வந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என் 2 பொண்ணுங்களுக்குமே இந்த எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். வீக்லி 3 டைம்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து தலை குளிச்சு விட்டுருவேன். அதோட மாஸ்க் கூட நான் போட்டிருக்கேன்ல, அதில் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் நான் வந்து யூஸ் பண்ணுவேங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் அப்பப்போ வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் ட்ரிம் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்பவுமே ட்ரிம் பண்ணும்போது வந்து ஈக்குவலாக நல்லா வளரும், இல்லைன்னா சன்னமாக போயிடுங்க. அதனால் நீங்களும் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள்.